இந்த பட்டநாமம் அப்படின்றது வந்து இந்துக்களோட புனித சின்னம். நீ வந்து அது பட்டநாமம் அப்படின்றது வந்து ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு தான் எப்படி வந்து ஒரு முதல்வர்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எந்த மத உணர்வுகளையும் புண்படுத்த மாட்டோம் அப்படின்றீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி சொல்லுவீங்க? இல்லை வேறு யாரையாவது ஒருத்தவனா நீ என்னப்பா சிலுவை போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை உனக்கு நீ வேறு தானே சொல்லுவீங்களா? ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டநாமம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துக்களோட புனித சின்னத்தை நீங்கள் எப்படி அதை வந்து ஏமாத்துறதுக்கு ஒப்பீடாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க? ஆனால் பட்டநாமம் போட்டிருக்கவனோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? பட்டநாமம் போடுறதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்போ பட்டநாமம் போட்டோம்னா எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இது ஒரு முதல்வருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அது இந்துக்களோட உணர்வில் புண்படுத்துறது வந்து ரொம்ப தெளிவாக அவர் பண்ணுவார். இதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனம். அடுத்தது இந்த வரி 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 வரின்னு இதையே நீங்கள் பாடிட்டு இருக்கீங்களே, அப்போ வந்து நான் வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கேன், இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு வெத்து வாய்ஜவரால் தான் பேசுகிறேன்னு ஒழிஞ்சு எனக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நின்று என் ஸ்டேட்டுக்கு இது வேணும் பண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர துப்பு இல்லாத ஒரு முதல்வர் எதுக்கு முதல்வர்? இப்போ உங்களை வந்து இங்கே இதாக போட்டிருக்காங்கப்பா. இப்போ உங்களை வந்து ஓனர் உங்களை போட்டிருக்காரு. நீங்கள் ஓனர்கிட்ட போய் அண்ணா நான் கேட்குறேன்னா அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா, நான் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பண்ணுறாங்கண்ணா, நான் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்கன்னா சிம்பிளாக அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போ நீ வேலையை விட்டு போயிரு. உன்னை எதுக்கு வேலைக்கு போட்டேன்? எப்படி உட்காந்து அவங்க கிட்ட எப்படி கேள்வியை வாங்கணும், எப்படி பதிலை வாங்கணும் அப்படிங்கிறதான் ஓ வேலை. அதை உனக்கு பண்ண தெரிலனா நீ அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை. அதுதான் அப்போ முதல்வருக்கு அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை. மத்திய அரசுக்கிட்ட என் மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எப்படி வாங்கிட்டு வரணும்னு தெரியாமல் பொழுது அன்னைக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு எல்லாம் மேலே இருக்கவனே கை காமிச்சிருந்தா அப்போ மக்களுக்கு கடுப்பும் வெறுப்பும் வருமா வராதா?